ஒரு மாநில தலைவராக பயங்கர கூஸ் பம்ப்ஸோட இளைஞர் பட்டாளம் நடைப்பயணம் அது இது சொல்லிட்டு நாளைக்கு பாஜகவே தமிழ்நாட்டில் சிஎம் ஆக்கி வருது இவர் அப்படின்ற மாதிரி வந்தவரை ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட பேர் தரல அப்படின்னா இந்த அளவுக்கு ஒரே இடத்துக்கு அடிச்சிருவாங்க சார். இல்லை வேற எதனா பிளான் இருக்கா? எம்பி ஆக்கலாம், சென்ட்ரல் மினிஸ்டர் ஆக்கலாம், வேற எதனா பிளான் இருக்கு? மோடி சீட்லேயே அவரை உட்கார வைக்கிறதுக்கு ஒரு பிளான். பிரைம் மினிஸ்டர். ஆமாம், பிரைம் மினிஸ்டர் உட்கார, இப்போ ஜனாதிபதியாக உட்கார வைக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான். சார் நான் உண்மையாக கேட்குறேன் சார். நான் அது நானும் உண்மையாக தாங்க சொல்கிறேன். ஆர்எஸ்எஸ் பாஜக அண்ணாமலையை தூக்கி வெளியே வீசுது, அதோட ஒரு கதை முடிச்சு. இப்போ முழு அதிகாரமும் கேடி ராகவன்கிட்ட. கேடி ராகவன் சொல்லுவதை கேட்கக்கூடிய முக்குலத்தோடு தான் நயினார் நாகேந்திரன். இதுதான் பாஜக ஆர்எஸ்எஸ் உடைய ஸ்ட்ரக்சர். அதனால் அண்ணாமலை, அமர் பிரசாத் ரெட்டி, இந்த கும்பல் பூரா, அஸ்வந்தாமன், எஸ்ஜி சூர்யா, ஆமாம், யாருக்குமே சீட் வந்து கொடுக்காம போனதுக்கு இவங்கெல்லாம் ரொம்ப ஹைப் போடுகிறாங்க. கொஞ்சம் ஓரம் கட்டலாம், கொஞ்சம் அமைதியாக இருக்குப்பான்னு சொல்கிறதுக்காகவா எப்படி? இவர்கள் தேவையில்லை என்பதற்காக. காங்கிரஸ் இவ்வளோ குழப்பங்களுக்கு பிறகாக சீட் அறிவிக்கிறாங்க. 2 கோடி கொடுத்தவன், 3 கோடி கொடுத்தவன், 5 கோடி கொடுத்த ஒரு பெரிய பட்டியலை ஒரு லிஸ்ட்டு கொண்டு ராகுல் கொடுத்துருக்காங்க. பணம் ஏமாம கொடுத்தாங்கிற லிஸ்ட்டு பின்னாடியே போயிடுச்சு. காங்கிரஸ் எப்பவுமே வேட்டி அடிஷனல் வேட்டியோடு தான் காங்கிரஸ் கூடத்துக்கு போகணும், வேட்டி ஓடிட்டு போயிடுவோம். யாருக்கிட்ட பணம் கொடுத்தாங்க? செல்வ பெருந்தகையா? செல்வ பெருந்தகை தான் அவர் தான். ராகுல்கிட்ட சரியாக போட்டு கொடுத்தாச்சு, ராகுல் கழிச்சு வீசி. ஏன்னா தமிழ்நாட்டினுடைய சூழல் வந்து செல்வ பெருந்தகை வழியாக மல்லிகார்ஜுன கார்கே போகுது. செல்வ பெருந்தகை மீது ராகுலுக்கு கடுமையான அதிருப்தி. தேர்தல் முடிஞ்சால் செல்வ பெருந்தகை மாற்றுவதற்கான வாய்ப்பு இல்லை. செல்வ பெருந்தகையே சொல்கிறாரு, நான் வந்து இதன் எலெக்ஷனுக்கு அப்புறம் நான் மாநிலத்தில் எடுக்க மாட்டேன், என் முழு கவனமும் ஸ்ரீபெரும்புத்தூரில் தான் இருக்கும் அப்படின்றது சொல்கிறாரு அவர். 166 சின்ன பெரிய தொழிற்சாலைகள் இருக்குது. 50 லட்சம் ரூபாயிலிருந்து 3 கோடி ரூபாய் வரைக்கும் ஸ்கிராப் எடுக்கிறார். 166 கோடி ரூபாய்க்கு மாதம் ஸ்கிராப் பண்ணி எடுக்கிறார். அதனால் என்னுடைய கவனம் முழுக்க ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியில் தான் இருக்கும், வேறு எங்கேயும் இருக்காது. 7 மண் குவாரி ஓடுது. ஆலூர் ஷா நவாஸ் தன்னுடைய கட்சியான சிறுத்தை அங்கே இருக்கக்கூடிய, அது வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கட்சி. நாகப்பட்டினத்தில் எத்தனை ஒடுக்கப்பட்ட இளைஞர்கள் பதவிக்கு வந்திருக்கான், எத்தனை பேர் கான்ட்ராக்டாக மாறி இருக்கான், எத்தனை பேர் ஒப்பந்தக்காரர், குப்பையல்ற ஒப்பந்தக்காரர் எத்தனை பேருக்கு வாங்கி கொடுத்துருப்பாரு. இல்லைன்னா சால் டிச்சு போடுவது, சால் அப்படி ஏதாவது பட்டியல் இருக்குமா? ஆனால் பாதிப்பு வரும்போது நான் சிறுபான்மை. திருவிக நகரில் போட்டியிடக்கூடிய பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா இயக்கங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆதரவு மனப்பான்மை இருக்கிறாங்க. நேற்றுக்கு ஆதரவு கூட பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் வந்து என்னுடைய ஆதரவு அவங்களுக்கு இருக்குன்றது குறிப்பிட்டு இந்த ஆம்ஸ்ட்ராங்கனுடைய படுகொலைக்கு காரணமாக பின்புலமாக இருக்கக்கூடிய சேகர் பாபு அப்படின்றத வெளிப்படையாக பேசியிருக்காங்க. இரட்டையிலையில் போட்டிருக்கக்கூடிய அவங்க வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கா சார்? அங்கே திருவிக கண்டிப்பாக வெற்றி பெறுவாங்க. திமுக அதிருப்தி, தலித் ஆதரவு, இதெல்லாம் அந்த அம்மாவை கரையேற்று. அவ்வளோ. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தன்னுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாடியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். பாஜகவுடைய வேட்பாளர் பட்டியல் வெளியிட்டாங்க. வெளியிட்டதில் அண்ணாமலையுடைய பேர் வந்து இல்லை. எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அண்ணாமலைக்கு ஆரம்பத்துலேருந்தே பெரிய ஒரு நாட்டம் வந்து இல்லாமல் இருந்துச்சு. அண்ணாமலையுடைய பேர் வந்து விடுபட்டதுக்கு காரணம் வந்து என்ன? அவரே விரும்பலையா இல்லை திட்டமிட்டு தூக்கப்பட்டதா? அதாவதுங்க, அண்ணாமலை பதவியிலிருந்து தூக்கியாச்சு. தூக்கிய பிறகு அண்ணாமலையால் பழிவாங்கப்பட்ட கேமராவை வேட்டிக்குள்ளே வச்சாங்க. யார்? ராகவன். ராகவன் சொல்லுவது தான் டெல்லி கேட்கும். ராகவனை தான் முழுசாக நம்புறாங்க. கேடி ராகவனுக்கு அவ்வளோ செல்வாக்கா? அவர் பார்ப்பனார், வேற என்ன, அதுதான் செல்வாக்கு. நினைச்சாது நிர்மலா சீதாராமனை பார்ப்பாரு, நாக்பூர் போய் மோகன் பாகவத்தை பார்ப்பாரு, யாரை வேணால் பார்ப்பாங்க. என்ன இல்லை, கேடி ராகவன் வீடியோ வந்து பல வருஷம் ஆகுது. அதுக்கு பிறகு எம்பி எலெக்ஷன் கூட வந்துடுச்சு. எம்பி எலெக்ஷன்லேயும் வந்து கன்சிடர் பண்ணார், எம்எல்ஏ எலெக்ஷன்லேயும் வந்து கன்சிடர் பண்ணாருன்னா அது இவ்வளோ நாள் கழிச்சா கேடி ராகவன் சொல்கிறதுக்காக என்ன அண்ணாமலை எடுக்க போகிறாங்க? இல்லைங்க, அண்ணாமலையை பாஜகவை தூக்கி வெளியே வீசிட்டாங்க. எடப்பாடி பாஜக கூட்டணி உருவாகிற பொழுத பாஜக தானே அண்ணாமலை தூக்கி வெளியே வீசுது. அப்புறம் எப்படி வெளியே தூக்கி வீசியவருக்கு பதவி அதிகாரம் இல்லாமல் ஒரு மாநில தலைவராக பயங்கர கூஸ் பம்ப்ஸோட இளைஞர் பட்டாளம் நடைப்பயணம் அது இது சொல்லிட்டு நாளைக்கு பாஜகவே தமிழ்நாட்டில் சிஎம் ஆக்கி வருது இவர் அப்படின்ற மாதிரி வந்தவரை ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட பேர் தரல அப்படின்னா இந்த அளவுக்கு ஒரே இடத்துக்கு அடிச்சிருவாங்க சார். இல்லை வேறு எதனா பிளான் இருக்கா? எம்பி ஆக்கலாம், சென்ட்ரல் மினிஸ்டர் ஆக்கலாம், வேறு எதனா பிளான் இருக்குங்களா? இல்லை, அவரை மோடி சீட்லேயே அவரை உட்கார வைக்கிறதுக்கு ஒரு பிளான். பிரைம் மினிஸ்டர். ஆமாம், பிரைம் மினிஸ்டராக உட்கார, இப்போ ஜனாதிபதியாக உட்கார வைக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான். சார் நான் உண்மையாக கேட்குறேன் சார். நான் அந்த நானும் உண்மையாக தாங்க சொல்கிறேன். ஏங்க, மாநில தலைவர்களும் தூக்கி வீசுகிறாங்க. தூக்கி வீசி அதிமுக அமைச்சராக இருந்த நயினார் உட்கார வைக்கிறாங்க. அப்போ அண்ணாமலை தேவையில்லைன்னு தான் அர்த்தம்.
அண்ணாமலை பாஜகவை பயன்படுத்தி கொண்டார், பாஜகவுக்கு பயன் இல்லை. இப்பவுமே ஆர்எஸ்எஸ் தெளிவாக செய்வோம், பாஜக தெளிவாக முடிவு செய்வார்கள். அங்கே எந்த குழப்பம் இருக்காது. அத்வானியா மோடியானா அத்வானி தான், இல்லை மோடியா, இந்த முடிவை அவர்கள் ஆர்எஸ்எஸ் முடிவு செய்து பாஜகவுக்கு உத்தரவிடும். அத்வானி ஒரு ஏறக்குறைய இப்போ அவருக்கு 95 வயசு இருக்கும். வீட்டில் கூட மெதுவாக விட்டு வந்திருக்கப்பா அவரை. இல்லை நான் தான் பிரதம வேட்பாளர், அதெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம். முதல்ல அவரை கையோட கைத்தாங்களை எடுத்து கொண்டு போய் வீட்டில் இறக்கி விட்டுட்டு வாசல் போய் வெளியே போட்டிட்டு வந்துருக்கேன். மோடி வந்தாரா இல்லையா? வந்தார். மோடி யாருக்கா தெரியுமா? தெரியும். பிரதமர் சட்டம் நாடாளுமன்றத்துக்கே எங்கே எப்படி இருக்குன்னா பார்த்ததில்லை. நாடாளுமன்றம் எப்படி இருக்குன்னா பார்த்ததில்லை. குஜராத் சட்டமன்றம் எப்படி இருக்குன்னு அவர் பார்த்ததில்லை. அதனால் ஆர்எஸ்எஸ் பாஜக அண்ணாமலையை தூக்கி வெளியே வீசுது, அதோட ஒரு கதை முடிஞ்சு போச்சு. இப்போ முழு அதிகாரமும் கேடி ராகவன்கிட்ட. கேடி ராகவன் சொல்லுவதை கேட்கக்கூடிய முக்குலத்தோடு தான் நயினார் நாகேந்திரன். இதுதான் பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய ஸ்ட்ரக்சர். அதனால் அண்ணாமலை, அமர் பிரசாத் ரெட்டி, இந்த கும்பல் பூரா, அஸ்வந்தாமன், எஸ்ஜி சூர்யா, ஆமாம், இவங்க யாருக்குமே சீட் வந்து கொடுக்காம போனதுக்கு இவங்கெல்லாம் ரொம்ப ஹைப் போடுகிறாங்க. கொஞ்சம் ஓரம் கட்டலாம், கொஞ்சம் அமைதியாக இருக்குப்பான்னு சொல்கிறதுக்காகவா எப்படி சார் அது? இவர்கள் தேவையில்லை என்பதற்காகத்தான். இவர்கள் தேவையில்லை என்பதற்காகத்தான் இந்த முடிவு. காங்கிரஸ் கட்சியிலுமே வந்து சில பேருக்கு வந்து சீட் எதிர்பார்த்தவங்களுக்கு வந்து சீட் வந்து கொடுக்கல. கடைசி நேரத்தில் 27 சீட்டு அறிவிச்சாங்க, இன்னுமே ஒரு சீட் வந்து அறிவிக்கல. காங்கிரஸில் இவ்வளோ குழப்பங்களுக்கு பிறகாக சீட் அறிவிக்கிறாங்க. நான் ஒரு வேளை கேள்விப்பட்ட வரைக்கும் ராகுல் காந்தி அவர்கள் இந்த கேரளா எலெக்ஷனில் பிஸியாக இருந்தார். அவர் வந்து இவங்க கொடுத்த கேண்டிடேட் லிஸ்ட்லாம் வேணாம், புதுசாக போடும், திருப்பி அமைச்சார்லாம் சொல்லப்படுது. அது உண்மையா சார்? அதாவது 2 கோடி கொடுத்தவன், 3 கோடி கொடுத்தவன், 5 கோடி கொடுத்த ஒரு பெரிய பட்டியலை ஒரு லிஸ்ட்டு கொண்டு ராகுல்கிட்ட கொடுத்துருக்காங்க. ராகுல் காந்திகிட்ட பணம் ஏமாம கொடுத்தாங்கிற லிஸ்ட்டு பின்னாடியே போயிடுச்சு. காங்கிரஸ் எப்பவுமே வேட்டி அடிஷனல் வேட்டியோடு தான் காங்கிரஸ் கூடத்துக்கு போகணும், வேட்டி ஓடிட்டு போயிடுவோம். யாருக்கிட்ட பணம் கொடுத்தாங்க? செல்வ பெருந்தகையா? செல்வ பெருந்தகை தான், அவர் தான். செல்வ பெருந்தகை மல்லிகார்ஜுன கூட கொடுத்துருப்பாரு. இதை ராகுல்கிட்ட சரியாக போட்டு கொடுத்தாச்சு. ராகுல் கிழிச்சு வீசிட்டார். புது பட்டியல் 3 பேர் கொண்ட பட்டியல் எடுத்துட்டு வாங்கன்னு இருக்காங்க. இந்த பட்டியல் படித்தான் வேட்பாளர் அறிவிக்கப்படுவார். பழைய ஆட்கள்லாம் இப்போ அறிவிக்க போகிறாங்க. பழைய 14 காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியில் இருந்த கரண்ட், இப்போ திருவாடன தொகுதியில் கரு மாணிக்கன்னு ஒருத்தர் கரண்ட் எம்எல்ஏ, இது போன்ற ஒரு பட்டியல் அறிவிச்சிட்டாங்க. புது வேட்பாளர்கள் பட்டியல் ராகுல் காந்தி, ராகுல் சிதம்பரம் 2 பேரும். ராகுல் காந்தி பாசத்துக்கு எப்பவும் ஒத்து வராது. இந்த பட்டியல், ராகுல் பட்டியல், செல்வ பெருந்தகை பட்டியல், 3 பட்டியலை வைத்து முடிவு, இறுதி முடிவு ராகுல் காந்தி. அது எப்படி ஒரு இன்னைக்கு வந்துன்னு எதிர்பார்க்கலாம். மல்லிகார்ஜுன கார்கே அந்த மல்லிகார்ஜுன கார்கேவும் இதில் ஆலோசிக்கப்படும். ஏன்னா தமிழ்நாட்டினுடைய சூழல் வந்து செல்வ பெருந்தகை வழியாக மல்லிகார்ஜுன கார்கே போகுது. செல்வ பெருந்தகை மீது ராகுலுக்கு கடுமையான அதிருப்தி. இந்த தேர்தல் முடிஞ்சால் செல்வ பெருந்தகை மாற்றுவதற்கான வாய்ப்பு இல்லை. செல்வ பெருந்தகையே சொல்கிறாரு, நான் வந்து இதன் எலெக்ஷனுக்கு அப்புறம் நான் மாநிலத்தில் இருக்க மாட்டேன், என் முழு கவனமும் ஸ்ரீபெரும்புத்தூரில் தான் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாரு அவரே. ஆமாம், அங்கே 166 சின்ன பெரிய தொழிற்சாலைகள் இருக்குது. ஒரு மினிமம் 50 லட்ச ரூபாயிலிருந்து 3 கோடி ரூபாய் வரைக்கும் ஸ்கிராப் எடுக்கிறார். 166 கோடி ரூபாய்க்கு மாதம் ஸ்கிராப் பண்ணி எடுக்கிறார். அதனால் என்னுடைய கவனம் முழுக்க ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியில் தான் இருக்கும், வேறு எங்கேயும் இருக்காது. 7 மண் குவாரி ஓடுது. யாருக்கு? செல்வ பெருந்தகைக்கு, திமுக சார்பாக. அப்போ அவரும் திமுகவில் சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. செல்வ பெருந்தகை இப்போ எப்படி நம்ம செந்தில் பாலாஜி இல்லை எஸ்எஸ் பாலாஜி, ஆளூர் ஷானவாஸ், பனையூர் பாபு பட்டியலில் செல்வ பெருந்தகை இணைந்து கொள்வார். இப்போ செல்வ பெருந்தகை வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஒரு தலித் லீடராக இருக்கார். அவருடைய கட்டுப்பாட்டுக்கு வந்து நிறைய பேர் வந்து கேட்க மாட்டார். குறிப்பாக ஜோதிமணி போன்றவர்கள்லாம் ரொம்ப எதிரெதிராக பேசுகிறாங்கன்னா, அவர் ஒரு பட்டியல் சமுதாயம் என்றாலும் மதிக்க மாட்டாங்களா, இல்லை அவர் தனிப்பட்ட நடவடிக்கையில் அவர் செயல்படுறது பிடிக்கல? இதில் ஜாதியை பூரா இந்த நபர்கள் தன்னை ஒழிச்சுக்குவான். ஆனால் பதவியில் இருக்கிற போது அந்த சாதி எத்தனை பேரை உயர்த்தலாம்? பட்டியலை காமிங்க, வாங்க பட்டியலை வாங்க. இல்லைதான்
யாருங்க இப்போ ஆளுர் ஷா நவாஸ் எத்தனை முஸ்லீம் இளைஞர்களை பெரிய அதிகாரத்துக்கு கொண்டு வந்தார். கட்சியிலே யாரும் சேர்த்துக்க மாட்டார். தன்னுடைய கட்சியான சிறுத்தை அங்கே இருக்கக்கூடிய அது வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கட்சி. நாகப்படத்தில் எத்தனை ஒடுக்கப்பட்ட இளைஞர்கள் பதவிக்கு வந்திருக்கான், எத்தனை பேர் கான்ட்ராக்டாக மாறி இருக்கான், எத்தனை பேர் ஒப்பந்தக்காரர் குப்பையல்ற ஒப்பந்தக்காரர் எத்தனை பேருக்கு வாங்கி கொடுத்துருப்பாரு. இல்லைன்னா ஷார்ட் டிச்சு போடுவது ஷார்ட் இப்படி ஏதாவது பட்டியல் இருக்குமா? ஆனால் பாதிப்பு வரும்போது நான் சிறுபான்மை இந்த இதெல்லாம் ஒரு ஒரு கார் வெட்டும் கிடையாது. இதுதான் இதை நம்ம அப்படி பார்க்கவே கூடாது. நீ உண்மையான முஸ்லீமாக இருந்தால் வேங்கவையில் தர்ணா பண்ணியிருக்கணும், வேங்கவையில் போராடி இருக்கணும், செல்வ பெருந்தகை போய் வேங்கவையில் உட்கார்ந்துருக்கணும். அன்றைக்கி எங்கே உட்கார்ந்தீங்களா? இந்த நபர்களெல்லாம் போலி அரசியல்வாதிகள், போலி தலித்தியவாதிகள், போலி சிறுபான்மை முஸ்லீம் வாதிகள். இதெல்லாம் ஒரு கவசம், ஒரு தேவைப்பட்டா. அதனால தான் இவர்கள் காணாம போகிறாங்க. மற்றபடி ஜோதிமணி வந்து இவங்க மேலே இருக்கிற அலிகேஷன்லாம் சரியானது தானே சார்? அவங்க சார் அதாவது ஜோதிமணியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ஆளுக்கு சீட்டு கொடுக்கலைங்கிறது அந்த அம்மா கவலை, வேற ஒன்று இல்லை. அந்த அம்மாவுக்கு என்ன கவலை? தன்னுடைய ஆதரவாளர்கள் ஒரு 5 லிஸ்ட்டை கொடுத்துருக்கு, அது இந்த லிஸ்ட்டில் செல்வத்தில் வாங்கவே இல்லை. இதுதான் விஷயம். திருவிக நகரில் போட்டியிடக்கூடிய பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா இயக்கங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆதரவு மனப்பான்மை இருக்கிறாங்க. நேற்றுக்கு ஆதவர்ஷனா கூட பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் வந்து என்னுடைய ஆதரவு அவங்களுக்கு இருக்குன்றது குறிப்பிட்டு இந்த ஆம்ஸ்ட்ராங்கனுடைய படுகொலைக்கு காரணமாக பின்புலமாக இருக்கக்கூடிய சேகர் பாபு அப்படின்றத வெளிப்படையாக பேசியிருக்காருங்க. திருவிக நகர் தொகுதின்றது கிட்டத்தட்ட சேகர் பாபு அவரோட டாமினேஷன் வந்து அதிகமாகவே இருக்கக்கூடிய ஒரு இடம் தான். இரட்டையிலையில் போட்டிருக்கக்கூடிய அவங்க வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கா சார்? அங்கே திருவிக கண்டிப்பாக வெற்றி பெறுவாங்க. ஏன்னா அங்கே இரட்டை இலை வாக்கு வங்கி, திமுக அதிருப்தி, தலித்து ஆதரவு, இதெல்லாம் அந்த அம்மாவை கரையேற்றும். அவ்வளோதான். சார் நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்து நன்றி சார். நன்றி, வணக்கம்.